போர் அடிச்சா நாங்க யோசிக்காம வர ஒரே இடம் கல்யாண நகர் மட்டும்தான். அது ஏனோ தெரில. எவ்வளோ ஏரியா இருந்தாலும் இந்த ஏரியாவில் ரொம்ப நாள் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இது. அந்த ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கப்போ தான் இந்த மோஃபா அப்படின்னு கஸ்டமைஸ் பர்ஃப்யூம் ஷாப் பார்த்தோம். வாசனை அப்படி தூக்குச்சு. சரி, ஓகே, நமக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் எதாவது இருந்தால் ட்ரை பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றையாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். சாக்லேட், வெண்ணிலா, வுட்டி, ஃப்ளோரல் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாக சாண்டல்வுட் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாண்டல்வுட்டும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு அந்த சேட்டாட்ட கேட்டேன். அவரும் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு அவரோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி செட்டப்பு கடைசியாக 12th படிக்கிறப்போ ஸ்கூலில் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மெஷரிங் டியூபு, பிளெண்டரு, பியூரெட்டு, பிப்பெட் இதெல்லாம் இங்கே தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த சேட்டா நான் செலக்ட் பண்ண ஃப்ராக்ரன்ஸை ஒரு மெஷரிங் டியூப்பில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் ஆல்கஹால் பேஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு, கடைசியில் அவர் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஸ்ட்ராங்காக, லைட்டாக அப்படின்னு கேட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எங்களுக்கு வந்து 9AM சாக்லேட்டை பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் அவர் பண்ணுறது எல்லாமே பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்ருந்தோம். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக பர்ஃப்யூம் ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஃப்ராக்ரன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.